ஹலோ 11th ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி வந்து ஒரு ஜேர்னல் போஸ்ட் பண்ணிட்டு அதே மாதிரி லெஜர் எப்படி சைமல்டேனியஸாக போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸசைஸ் நம்பர் கொஷின் நம்பர் 2 தான் இது. ஸோ இதுதான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஜேர்னல் போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ August 1st 2027 Dharma started business with cash. ஸோ தர்மா ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். ஸோ தர்மாங்கிறவர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு, கேஷ் கொண்டு வர்றாரு. ஸோ கேபிட்டல் உள்ள வருது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்டார். டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட்னு சொல்லலாம், இல்லை கேபிட்டல் ஆல்வேஸ் டு பி கிரெடிட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 70,000 being capital introduced. அடுத்த டிரான்சாக்ஷன் 6th August கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் கணேசன். ஸோ கணேஷுங்கிறவர் கேஷ் கொடுக்குறாரு. சரிங்களா? ஸோ கேஷ் கொடுக்குறாரு. மேபி அது லோனாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷனுக்காக அமௌண்ட் வாங்கியிருக்கலாம். ஸோ வாட் எவர் மேபி. ஸோ கேஷ் உள்ளே வருது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார், கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கணேசன் அக்கௌண்ட் கிரெடிட்டார். இது பார்த்தீங்கன்னா கான்செப்ட் வந்து டெபிட் வாட் கம்ஸ் இன், கோல்டன் ரூல்ஸில் கிரெடிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் த கிவர், கணேசன் தான் கொடுக்குறாரு. ஸோ அது வந்து 10,000 being cash received. ஸோ அடுத்த டிரான்சாக்ஷன் 10th August 2017 ரெண்ட் பெய்டு. ரெண்ட்டுங்கிறது இங்கே எக்ஸ்பென்சஸ். ஸோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் லாஸஸ். அந்த கான்செப்டில் ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். இங்கே பேங்காக கேஷான்னு கொடுக்கல, நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ debit all expenses and losses, credit what goes out. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3,000 being rent paid. அடுத்த டிரான்சாக்ஷன் 28/2017 ரிசீவ்டு கமிஷன் ஃப்ரம் ஆனந்த். கமிஷன்னால இன்கம் தான். ஸோ யார் கொடுக்குறா? ஆனந்த் கொடுக்குறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்த் பேர் மென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ டேரெக்டாகவே கேஷ் உள்ளே வந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் என்ன உள்ளே வருது? காசு உள்ளே வருது. ஸோ காசை போட்டேன். அடுத்து நம்ம வந்து நாமினல் ரூல் படி கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஸோ அந்த கான்செப்ட் படி நம்ம கமிஷன் வந்து ரிசீவ்டு வந்து ஒரு அக்கௌண்ட்டாக போட்டுடுறோம். அது வந்து இன்கம். இது வந்து இன்டைரக்ட் இன்கம். கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஸோ 5,000 being commission received. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே நம்ம வந்து எதெல்லாம் கேஷ் டிரான்சாக்ஷன் இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட் பண்ணிடுவோம்.
ஸோ எடுத்தோடனே கேஷ் போட்டுக்கோங்க, கேஷ் அக்கௌண்ட்டு. ஸோ எதெல்லாம் கேஷ் டு கேபிட்டல், கேஷ் டு கணேசன், கேஷ் டு கமிஷன், ஸோ இதெல்லாம் இங்கே வரணும். ஸோ என்ன டேட்டு, 01 ஆகஸ்ட் டு கேபிட்டல். எவ்வளோ அமௌண்ட்டு, 70,000. அதே மாதிரி 6th ஆகஸ்ட்லேயும் ஒரு அமௌண்ட்டு கேஷ் உள்ள வருது. யார் வருது, கணேசன் இருந்துட்டு வருது, டு கணேசன். எவ்வளோ உள்ள வருது, 10,000 வருது. அதே மாதிரி இன்னொரு என்ன வருது, 20ஆம் தேதி ஒரு அமௌண்ட் உள்ள வருது, டு கமிஷன் ரிசீவ்டு அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட் உள்ள வருது, 5,000 வருது. இங்கே ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா இன்சைடு வரும், ஏன்னா இது இஸ் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ செலவு பண்ணுறோம், வந்த காசில் செலவு பண்ணுறோம். ஸோ பை ரெண்டல் கூட போட்டுக்கோம், பை ரெண்ட் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட்டு, அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3,000. ஸோ இப்போ இதை வந்து டோட்டல் பண்ணிடலாம். இதுக்கு மேலே இதில் டிரான்சாக்ஷன் எதுவும் கிடையாது. சரிங்களா, டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து இது அப்படியே இருக்கட்டும், நீங்கள் அடுத்த டிரான்சாக்ஷன் போடுங்க. அடுத்த லெட்ஜர் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கேஷ் டு கேபிட்டல் போட்டோமா, இப்போ வந்து கேஷ் வந்து இங்கிட்டு வரும். ஸோ இந்த இடத்துல பை கேஷ் வரும். எவ்வளோ, 70,000. சரிங்களா, ஸோ கேபிட்டலில் அவ்வளோதான். ஸோ இதுவும் நம்ம சம் பண்ணிடுவோம். ஓகேங்களா, இதை அப்படியே வச்சுருங்க. அடுத்து என்ன பண்ணுறது நான் சொல்கிறேன் லெஜர் க்ளோஸ் பண்ணுறப்ப. ஸோ இதை காப்பி பண்ணி அடுத்து இந்த இடத்துல போட்டுருங்க. ஸோ கேஷ் முடிச்சாச்சு, கேபிட்டல் முடிச்சாச்சு. அடுத்து வந்து கணேசன் அக்கௌண்ட். ஸோ கணேசன் அக்கௌண்ட்டில் என்ன டிரான்சாக்ஷன் இருக்குது, கேஷ் டு கணேசன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பை கேஷ் வரும். எவ்வளோ அமௌண்ட்டு, டேட் போட்டுக்கோங்க, நான் அந்த இடத்துல டேட் மறந்துட்டேன். இந்த இடத்துல டேட்டு 6. டேட் என்ன, ஓகே, கேஷ் அக்கௌண்ட் வந்து 10,000. ஸோ இது அப்படியே வச்சுருங்க. அடுத்த லெஜர் போய்க்கலாம், காப்பி பண்ணி அடுத்த லெஜர் போடுங்க. அடுத்த லெஜர் என்னது, ரெண்ட் அக்கௌண்ட். ஸோ இங்கே வந்து 2 கேஷ் வரும், 2 கேஷ். எவ்வளோ அமௌண்ட்டு, டேட் போட்டுக்கோங்க, 10/8/2017, சாரி. எவ்வளோ அமௌண்ட்டு, 3,000. சரிங்களா, இதே மாதிரி டோட்டல் போட்டுக்கோங்க. ஸோ இதை அப்படியே வச்சுருங்க, நான் என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமிஷன் ரிசீவ்டு. ஸோ கமிஷன் ரிசீவ்ட் அக்கௌண்ட். ஸோ கமிஷன் ரிசீவ்டு இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, அப்போ அங்கே வரணும், பை கேஷ் வரணும். 20/08/2017 பை கேஷ். எவ்வளோ, 5,000.
இதே மாதிரி இங்கேயும் முடிச்சுக்கோங்க, இங்கே போட்டுக்கோங்க. இப்போ ஒவ்வொன்றா நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ இதோட இங்கே கம்மியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பை பேலன்ஸ் சிடி எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 82,000 டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அந்த அந்த மந்தோட லாஸ்ட் டேட் போட்டுக்கோங்க, 31st டு பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஸோ நெக்ஸ்ட் மந்த் அப்படியே ப்ராட் டவுன் ஆயிரும். எவ்வளோ? 82,000. இதே மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல வந்து ஸோ இங்கே வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதை நான் செல்ஃப் பேலன்சிங் பண்ணுறேன். எவ்வளோ அமௌண்ட்டு? 70,000. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடி, ஏன்னா ப்ராட் டவுன் எவ்வளோ? 70,000. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல என்ன வேணுமோ அது போட்டுக்கோங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு? 10,000. காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கோங்க. இடம் பத்தல, ஒரே இன்சர்ட் பண்ணிட்டு இங்கே போட்டுக்கோங்க. எவ்வளோ அமௌண்ட்டு? 10,000. சரிங்களா? ஸோ இது அப்படியே காப்பி பண்ணி இதில் எவ்வளோ பற்றாக்குறை இருக்கோ அதை போட்டுக்கோங்க. 3,000. இது போட்டுக்கோங்க. எவ்வளோ? 5,000. ஸோ ப்ராட் டவுன் பண்ணுறோம். இங்கே 5,000. இப்போ ஆன்சர் செக் பண்ணலாம். ஆன்சர் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ கேஷ் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் வந்து 82,000 இருக்கணும், கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி கேபிட்டல் வந்து கிரெடிட் பேலன்ஸ் இருக்கணும், எவ்வளோ இருக்கணும்? 70,000 இருக்கணும், அதுவும் கரெக்டாக இருக்குது. அப்புறம் வந்து கணேசன் அக்கௌண்ட்டுக்கு 10,000 கிரெடிட் பேலன்ஸ் இருக்கணும், அதுவும் கரெக்டாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் பேலன்ஸ் இருக்கணும், 3,000 இருக்கணும், கரெக்டு. அடுத்து கமிஷன் ரிசீவ்ட் வந்து கிரெடிட் பேலன்ஸ் இருக்கணும், 5,000, கரெக்டு. ஸோ இந்த மாதிரி நீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். மறக்காமல் இது மாதிரி அடுத்த கொஷின்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் அடுத்தடுத்த கொஷினாக. ஸோ மறக்காமல் ஷாரா அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் ரெஃபர் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்து என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, என்ன கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும், டவுட் இருந்தாலும் அதில் போடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.